ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்விகா ஆரி கேலரி. நாம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து 1/2 இன்ச்சு கீழேருந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்லீவோட சென்டர் பொசிஷன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறத்துலேருந்து 1.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமுமே அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டாட் வைக்கிறேன். இந்த டிசைனுக்கு அதாவது 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு 3 பாயிண்ட் மட்டும் வர மாதிரி டாட் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதுக்கும் கூட வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட போகிறேன். அதனால் 3 பாயிண்ட் அளவுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணதில் வந்து நான் வந்து 3mm கோல்டு பீடு வந்து இதில் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் 3mm ரவுண்டு குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து ஸ்டோன் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து பீடு யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில காரணங்கள்னால போட முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து ரெகுலராக வந்து குரூப்பில் வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டுட்டோரியல் வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சுகர் பீடு ஆன்டிக் கலரும் கோல்டு கலரும் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒன்று விட்டு ஒன்று போடுறேன். அது மாதிரி ஆன்டிக் கலரை வந்து 3 பீடு சுகர் பீடு ஒரு சீக்வன் எடுத்து இதே மாதிரி 4 இது போடுறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி 4 லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கோல்டு கலர்லேயும் அதே மாதிரி தான். சென்டரில் 2, சைடில் 2, மொத்தம் 4 இது வர மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் சுகர் பீடில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. ஒரு இதில் வந்து கட் பீடு போடலாம், ஒரு இதில் வந்து ஜர்தோசி கட் பண்ணி போடலாம், டியூப் பீடு போடலாம், சல்லி பீடுன்னு சொல்லுவோம்ல அது போடலாம். நம்ம இஷ்டம்தான். யாருக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் இடையில வந்து நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். சாரீ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் கலந்தது சாரீ. அதனால் நான் வந்து ஒரு தடவை வந்து ஆரஞ்சு கலரும் ஒரு இதில் வந்து பிங்க் கலரும் போடுறேன். விட்டு விட்டு போடுறேன், ஒன்று விட்டு ஒன்று. இதுவும் அதே மாதிரி தான் 4 இது வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக பிங்க் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். சாரியில் வந்து நான் ரெண்டுமே ஈவனாக வந்திருக்கிறதுனால நான் வந்து ரெண்டுமே ஈவனாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுதான் இதனுடைய ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் டுட்டோரியல் வீடியோவும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதனுடைய நெக் போர்ஷன். அவங்க வந்து டாட்லாம் பின்னாடி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நெக்லைன் மட்டும் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. பை பாய்.